guys, welcome to Zaz Eats. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்நாக் வந்து சிக்கன் பீட்ஸா. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் இது பண்ண தண்ணியை சேர்த்து அதுக்கு நேரம் ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு 2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கொஞ்சோண்டு கீயை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுருவோம். ரெஸ்ட் பண்ண வச்ச சைடில் நம்ம வந்து ஆனியனு, கேப்சிகம், அப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இப்போது நம்ம கொஞ்சம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது கில்லர், ஷவர்மா, ஜீகா, பேட்டா வந்து நாங்கள் அதை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நம்மளோட டோவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஏர் எல்லாம் வெளியே போகணும். அப்புறம் அதை பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த டோவை எடுத்து நம்ம நல்லா நீட் பண்ணிக்கலாம். நல்லா நீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இல்லை ஒரு பிஸா இது எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா பிஸா டோவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது நல்லா அந்த ஃபோர்க் எடுத்ததுக்கப்புறம் நல்லா போக் பண்ணிக்கோங்க. நல்லா போக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு டோவை எடுத்து அதில் நல்லா போக் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம அதே லேயர் மேலே திரும்பி மேலே வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பிஸா சாஸை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபில்லிங் எல்லாத்தையும் அப்படியே மேலே வச்சுட்டு உங்களோட சீஸு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளுங்க. அப்புறம் ஒரு ஏர் ஃப்ரை எடுத்துகிட்டு 200 டிகிரிஸில் 8 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் 8 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே அந்த சீஸ்லாம் அப்படியே மரணமாக வெளியே வரும். எனக்கு அது கேட்கறதுக்கே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். பை பாய்.